அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் டீ கடைக்காரர் மனைவி கொலை செய்தது. சென்னை சூளைமேட்டில் வீட்டில் தனியாக இருந்த டீ கடைக்காரர் மனைவி கத்தியால் குத்தியும் தீ வைத்து எரித்தும் கொடூர கொலை. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிர்வேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிர்வேல், விவரங்கள் என்ன? சென்னையில நகைக்காக பட்ட பகல்ல வீடு புகுந்து பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் அந்த பகுதி மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பா கத்தியால குத்தப்பட்ட அந்த பெண் உயிருக்கு போராடிய நிலையில கையில் வைத்திருந்த பெட்ரோலால் அவரது உடம்பில் ஊற்றி அவருக்கு எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த நபர் இரண்டாவது மாடியிலிருந்து தப்ப முயன்ற போது அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு அவர் தற்போது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நிலையில போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். சூளைமேடு விநாயகபுரம் 2வது தெரு பகுதியில தான் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. சூளைமேடு காவல் நிலையத்துக்கு உட்பட்ட அந்த அரும்பாக்கம் விநாயகபுரம் 2வது தெரு பகுதியில வீடும் அதே போல 100 அடி சாலையில தேநீர் கடையும் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். அவரது பெயர் சீனிவாசன், அவரது மனைவி பெயர் அமுதா. வழக்கம் போல சீனிவாசன் தேநீர் கடையில் இருந்தபோது மதிய உணவுகளுக்காக அமுதா அவர்கள் நேற்று மதியம் அவர் டீ கடையை பார்த்து கொண்டு அவரது கணவரை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார். சாப்பாடு முடித்து வந்த பின்பு சீனிவாசன் கடையிலும் அமுதா வீட்டுக்கு சென்ற போது அவரை பின்தொடர்ந்து வந்த அருகிலே ஜூஸ் கடை இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய சாந்தகுமார் என்ற நபர் பின்தொடர்ந்து சென்று அவருடைய வீட்டின் முதல் மாடியில் ஏறும்போது அவரை வீட்டுக்குள் தள்ளி கத்தியால் குத்தி அவர் காதில் அணிந்திருந்த கம்மல் மற்றும் செயின் போன்றவற்றை பறித்திருக்கிறார். பின்பு அவர் உயிருக்கு போராடிய நிலையில கையில் ஜூஸ் பாட்டில் எடுத்து சென்ற பெட்ரோலை அவரது உடம்பில் ஊற்றி அவரை எரித்து கொலை செய்திருக்கிறார். அவரது வீட்டிலிருந்து புகை வருவதையும் அவரது அலற சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் மற்றும் சீனிவாசன் ஆகியோர் வீடுக்கு சென்ற போது அங்கிருந்து குதித்து சாந்தகுமார் தப்பியிருக்கிறார். உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்து உடலை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சென்ற போது அவர் உயிரிழந்ததும் போலீசார் விசாரணைகளை தெரிய வந்திருக்கிறது. சாந்தகுமாரிடம் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதிக அளவில் கடன் வாங்கிய அவர் பணம் நகைக்காக இந்த கொலை சம்பவத்தை நடத்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கிறார்கள். காலில் அடிபட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சாந்தகுமார் மாற்றி மாற்றி பேசி வருவதாகவும் இவர் மட்டும் இந்த கொலையை செய்தாரா அல்லது இவருக்கு உடனடியாக வேறு யாரிடம் இருந்தார்களா என்ற கோணத்தில் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மட்டுமில்லாமல் வியாபாரிகளிடமும் பெரும் அதிர்ச்சியும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதிக அளவிலான பொதுமக்கள் தற்போது இங்கு சூளைமேடு பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். போலீசார் தொடர் விசாரணையை முன்னெடுத்திருக்கிறார்கள். சாந்தகுமாரிடமும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.